நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல எப்பவுமே கானா பாடல்களை பாடுற குழந்தைகளுக்கு மக்கள் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க எப்பவுமே தன்னுடைய சொந்த வரிகளை போட்டு பாடுறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே வேற லெவல்ல என்டர்டெயின் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு வாரமும் கானா பாடல பாடி அசத்துற குழந்தை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான கானா மெலோடியன். அவர் இந்த வாரம் நடிகர் லிவிங்ஸ்டன் மற்றும் சிறகடிக்க ஆசை சுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்டு பாக்கியராஜை கொண்டாடுற செலிபிரேட்டிங் உங்கள் கே பாக்கியராஜ் ரவுண்ட்ல பாக்கியராஜனுடைய தூரல் நின்னு போச்சு படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கங்கை மரன் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி பாடின என் சோக கதையை கேளு தாய்க்குளமே என்ற மெகைட்டான பாடலை எடுத்து அந்த பாடல்ல வர மாதிரியே அப்படியே ஏத்த இறக்கலாம் வச்சு ரொம்ப சூப்பரா பாடி அழுத்தி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை வேற லெவல்ல என்டர்டெயின் பண்ணியிருந்தாரு. இந்த பாடலை அவர் அற்புதமா பாடி அசத்திட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினர் லிவிங்ஸ்டன் மற்றும் சுந்தரராஜன் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல் ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே எக்ஸ்பிரஷனோட நீ வேற லெவல்ல பாடி அசத்திருக்கன்னு சொல்லி நம்ம கானா மெலோடியை பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து சித்ராமா, டி இமான் மற்றும் மஞ்சரி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சோகமும் இருக்குமோ ஆனா ஃபன்னா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை செலக்ட் பண்ணி உனக்கு ஏத்த மாதிரி நீ ரொம்பவே அற்புதமா பாடி இங்க அரங்கத்துல இருந்த எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.